பொன் முட்டையிட வேண்டிய தமிழக போக்குவரத்து துறை 56,000 கோடி கடனில் சிக்கி தவித்து வருவதாகவும், ஓட்டுநருக்கு 12 மணி நேர வேலை, விடுமுறை, சம்பள உயர்வு, ஓய்வூதிய பயன்கள் எல்லாம் ரத்து என ஊழியர்களை வறுத்தெடுத்து வருவது போதாதென்று காலாவதியான பேருந்துகள், காலி பணியிடங்கள், தனியார் மயம் என தவறான பாதையில் செல்லும் தமிழக போக்குவரத்து துறையை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக போக்குவரத்து துறை சார்ந்த தொழிற்சங்கங்களான ஏஐடியூசியும் சிஐடியுவும் வரும் ஜனவரி 21 மற்றும் 22 தேதிகளில் தமிழக அரசை கண்டித்து மாபெரும் போராட்டங்களை அறிவித்து உள்ளன. பல கட்ட பேச்சுவார்த்தைகள், பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டாலும் திமுக அரசு திசை மாறாமல் தன் பயணத்தை தனியார் மயத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் மக்கள் தேவைக்கு ஏற்ப ஆண்டுதோறும் 10% பேருந்துகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பது 2015 வரை நடைமுறையில் இருந்து வந்ததாகவும், அப்போது 22,533 பேருந்துகள் புழக்கத்தில் இருந்ததாகவும், அந்த கணக்குப்படி பார்த்தால் தற்போது பேருந்துகளின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்து இருக்க வேண்டும் என்கின்றனர் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர். ஆனால் ஆண்டுதோறும் படிப்படியாக பேருந்துகள் குறைக்கப்பட்டு தற்போது 18,000 பேருந்துகள் மட்டுமே இயங்கிக் கொண்டிருப்பதாகவும், குறிப்பாக 3,600 பேருந்துகள் இயங்கிய சென்னை மாநகரில் தற்பொழுது 2,700 பேருந்துகள் தான் இயக்கப்பட்டு வருவதாகவும் தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை போன்ற பண்டிகை நாட்களில் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டியுள்ளதால் அந்த சமயங்களில் அரசு பணிமனைகளில் ஸ்பேர் பேருந்துகள் நிறுத்தப்பட்டு இருக்கும் சுமார் 2,000 பேருந்துகளை தயார்படுத்தி பயன்படுத்துவதே வழக்கமாக இருந்து வந்ததாகவும், ஆனால் தற்போது தனியாரிடம் பேருந்துகள் கிலோமீட்டர் கணக்கிற்கு ரூபாய் 51.25 என பணம் செலுத்தி வாங்கி இயக்குவதன் மூலமாக லாபம் பெற வேண்டிய பண்டிகை நேரங்களில் கூட நஷ்டத்தை சந்திக்க நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். தமிழக போக்குவரத்து துறை அந்த பேருந்துகளை தனியார் ஓட்டுநர்களால் இயக்குவதன் மூலமாக பொதுத்துறை ஊழியர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். அரசு பேருந்துகளில் அன்றாடம் 2 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பயணம் செய்வதாகவும், மிக லாபகரமாக இயங்க வேண்டிய அரசு போக்குவரத்து துறை நேர்மையற்ற முறைகேடான நிர்வாகத்தின் காரணமாக நஷ்டத்தில் இயங்குவதாகவும், நஷ்டங்களை தவிர்க்க தனியார் மயமே தீர்வு என்ற அடிப்படையில் இன்றைய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் செயல்படுவதாக தொழிற்சங்கங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றனர். 2022ஆம் ஆண்டு மே மாதம் தமிழக சட்டசபையில் அரசு போக்குவரத்தை தனியார் மயப்படுத்தும் கொள்கை முடிவை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அரசு அறிவித்ததாகவும், மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்ததாகவும், அதில் அபராத தொகைகளை 10 மடங்கு அதிகப்படுத்தியதை திமுக அரசு அப்படியே ஏற்றுக்கொண்டு தமிழகத்தில் அமல்படுத்தி வருவதன் தொடர்ச்சியாக தற்போது புதிய பேருந்துகள் வாங்குவதை குறைத்து கொண்டு தனியார் பேருந்துகளை குத்தகைக்கு எடுத்து தனியார் ஓட்டுநர்களை கொண்டு இயக்கும் நடைமுறை அமலாகி வருவதாகவும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றனர். 1989 மற்றும் 90களில் திமுக ஆட்சியின் போது ரூபாய் 186 கோடி நஷ்டத்தில் இருந்த போக்குவரத்து துறை அடுத்து 1991 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா தனது 5 ஆண்டு காலத்தில் போக்குவரத்து துறையின் நஷ்டத்தை 530 கோடியாக உயர்த்தியதாகவும், மீண்டும் 1996ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக அரசு அந்த நஷ்டத்தை 2,035 கோடி அளவுக்கு அதிகப்படுத்தியதாகவும் ஏஐடியூசியும் சிஐடியுவும் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கடைசியாக 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுக ஆட்சி காலம் முடியும் போது 33,000 கோடிக்கு மேல் நஷ்டத்தை சந்தித்து இருந்ததாகவும், அதை தற்போதைய திமுக அரசின் 3.5 ஆண்டுகால ஆட்சியில் 56,000 கோடி நஷ்டத்தை சந்தித்து தமிழக போக்குவரத்து துறை மாபெரும் சாதனை படைத்துள்ளதாக வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். இதே நிலை நீடிக்குமானால் வரும் காலங்களில் தமிழக போக்குவரத்து துறை
மீள முடியா நஷ்டத்திற்கு தள்ளப்பட்டு போக்குவரத்து ஊழியர்களே வேலைக்கு வேண்டாம் என்று சொல்லி தமிழக போக்குவரத்து துறையை தனியார் மயம் ஆக்கிவிட்டு அரசு போக்குவரத்து துறையை இழுத்து மூடி விடலாம் என்ற நோக்கத்தில் திமுக அரசு செயல்படுகிறதா என்ற கேள்வியை ஏஐடியூசியும் சிஐடியும் எழுப்புகின்றனர். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.